ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம நடிகர் விஜயகாந்த் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 11 படங்கள் நடிச்சிருக்கிறாப்புல. அதில் நம்ம நேற்றைய வீடியோவில் நம்ம பார்ட் 1 வீடியோவாக 6 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம 7லேருந்து 11வது படம் என்னென்ன படங்கள் எந்த மாதிரி கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம விஜயகாந்த் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசுல 7வது படமா பாத்தீங்கன்னா வீரன் வேலு தம்பி அப்படிங்கிற படம் தாங்க. இதுல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா நம்ம ரேகா நடிச்சிருக்கிறாப்புல, நம்ம அம்பிகாவும் நடிச்சிருக்கிறாப்புலங்க. இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் இன்ஸ்பெக்டர் ரகுமான் அப்படிங்கிற கேரக்டர்ல செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் ராமநாராயண் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 8வது படத்தை பத்தி பார்த்தோம்னா, 8வது படம் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசுல நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படம் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா ராதா நடிச்சிருக்கிறாப்புல. இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் மருது அப்படிங்கிற கேரக்டர்ல செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் கே ரங்கராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா இசையமைச்சிருக்காப்புலங்க. அதே வருஷம் 9வது படத்தை பத்தி பார்த்தோம்னா, 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசுல 9வது படமா மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சுகாசினி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் கெஸ்ட் அப்டேட்ஸில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. அதுக்கடுத்து 10வது படத்தை பற்றி பார்த்தலாம். 10வது படம் அதே வருஷம் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ராதா நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 11வது படத்தை பற்றி பார்த்தலாம். 11வது படம் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் உழவன் மகன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ராதிகா நடிச்சிருக்காப்புல. இதில் ராதாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. சின்னத்துறை அப்படிங்கிற கேரக்டர்லையும் சிவா அப்படிங்கிற கேரக்டர்லையும் செம சூப்பராக டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல நம்ம விஜயகாந்த். இந்த படத்தை டாக்டர் ஆர் அரவிந்த்ராஜ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை மனோஜ் சியான் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் 11 படங்கள் நடிச்சிருக்கிறாப்புல. ஒரே வருஷம் 11 படங்கள் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புலங்க நம்ம விஜயகாந்த். இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் செம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.